தங்கத்தோட விலை ஏன் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 10 கிராம் ரூ. 1,00,000 கிராஸ் ஆயிருக்கு முதல் முறையா. 1960ல ரூ. 111 இருந்தது 10 கிராம். ஒவ்வொரு 5 வருஷமும் அங்கருந்து 1965, 1970 ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறையும் தங்கத்தோட விலை வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. இந்த 1960ன்றது ஏன் சொல்லனா, அங்கிருந்து இப்போ வரைக்கும் 2 முறை தான் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தங்கத்தோட விலை இறங்கியிருக்கு. 1960ல ரூ. 111 இருந்த தங்கம் 1965ல ரூ. 72க்கு இறங்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1995ல ரூ. 4,680 இருந்த தங்கம் ரூ. 4,400 குறைஞ்சது 2000ல. அதுக்கப்புறம் இந்த 1960ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறையும் மினிமம் 50% மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்ல நிறைய ரீசன் சொல்லலாம் தங்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ரீட்டைல் சைடுல ஆர்னமெண்ட்ஸா யூஸ் பண்றோம். கவர்மெண்ட் வந்து ரிசர்வா யூஸ் பண்றாங்க. கரன்சி ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்றதுக்கு. இதை தாண்டி ஒவ்வொரு கண்ட்ரியும் ரிசர்வ் மெயின்டைன் பண்றாங்க. கிரைசிஸ் வரும்போது ஒரு சேஃப் ஹெவன் இன்வெஸ்ட்மெண்ட்டா தங்கத்தை ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், தங்கத்துல டிஃபால்ட் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல கிடையாது. அது ஒரு பெரிய பிளஸ்ஸா பார்க்கலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.